அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். அன்பு நண்பர்களே, உங்களுக்கு இன்னைக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்டில் நான் பேப்பரில் படித்த ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு உங்களுக்கு ஒரு கதை சொல்லியிருக்கேன். வழக்கம் போல் கதையில் சஸ்பென்ஸ் இருக்கும். இப்போ டைரெக்டாக நம்ம கதைக்கு போயிடலாம். ஒரு 10 நாளைக்கு முன்னால் பீகாரில், இது பேப்பரில் படித்தேன், நீங்களும் படிச்சிருப்பீங்க, யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்க. பீகாரில் ஒரு ஹோட்டலில் ஒரு கம்பெனி இன்டர்வியூ நடத்துறதுக்காக கால் பண்ணியிருக்காங்க. வேக்கன்சிஸ் மொத்தம் 10 வேக்கன்சி தான். 10 வேக்கன்சி, காலி இடங்கள் 10 மட்டுமே. வந்தது எவ்வளோன்னாக்கா கிட்டத்தட்ட 1000கணக்கில் வந்துட்டாங்க. வந்தவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, தே பிளஞ்சுடு இன்டு தி லான், அந்த ஹோட்டலோட லானில் உள்ளே பூந்துட்டாங்க. அந்த கைப்பிடிச்சவரெல்லாம் பிச்சு உதறிட்டு உள்ளே போகிறாங்க. இது நான் பார்த்தேன், எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அப்போது ஒரு 10 இன்டர்வியூ, 10 இடம் காலிக்காக அத்தனை பேர் பாடுபடுறாங்க. அப்போ அப்படி நினைக்கல, மனசு வலிக்குது. நாங்கள்லாம் படித்து முடித்து வேலைக்கு வந்தோன்னே கூப்பிட்டு சேர்த்துட்டு இருந்தாங்க, வாய்யா 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 வாய்யா. இப்போ அப்ளிகேஷன் போட்டால் பொய்யாங்கிறாங்க. அப்படியே காலம் ட்விஸ்ட் ஆயிடுச்சு. ரைட், இப்போ நம்ம வருவோம். ஒரு பெரிய கம்பெனி, மல்டி நேஷ்னல் கம்பெனி, இந்த வார்த்தை இப்போ எல்லாம் ரொம்ப ஃபேமஸ். மல்டி நேஷ்னல் கம்பெனி. அந்த கம்பெனியில் ஒரு சேல்ஸ்மேன் வேக்கன்சிக்கு, சேல்ஸ்மேன் வேக்கன்சி அதில் நிறைய இருக்குது, வேக்கன்சி நிறைய இருக்குது. அதுக்கு அவங்க கால் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு மினிமம் குவாலிஃபிகேஷன் 1 டிகிரி, ரெண்டாவது 20லேருந்து 25 வயசுக்குள்ள 2, மூணாவது அவங்க பேரண்ட்ஸ் எஜுகேட்டட் ஆர் நான் எஜுகேட்டட், அப்படி இருக்கலாம், எஜுகேட்டடாகவும் இருக்கலாம், நான் எஜுகேட்டடாகவும் இருக்கலாம், 3. நாலாவது அவங்களுக்கு ஒரு சின்ன ரிட்டன் டெஸ்ட்டு வைக்கப்படும், சின்ன ரிட்டன் டெஸ்ட். நீங்கள் கவனிங்க, இந்த கம்பெனிகள்லாம் எப்படி வடிகட்டுறாங்கன்னா இதில் தான் வடிகட்டுவாங்க. ரிட்டன் டெஸ்ட் வைக்கப்படும். அப்புறம் அந்த ரிட்டன் டெஸ்ட்டோட ரிசல்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படும் அப்படின்னு போட்டிருந்தது. சேலரி ரேஞ்ச் அபவுட் 25,000 ஸ்டார்டிங் அப்படின்னு போட்டிருந்தது. நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க. இதை R&D அப்படின்னு சொல்லுவாங்க, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அவங்கக்கிட்ட இந்த அப்ளிகேஷன்லாம் போய் அந்த அப்ளிகேஷன்லாம் பிரித்து அடுக்கி வைப்பாங்க. அதில் எலிஜிபிள், நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறதெல்லாம் பிரிச்சுடுவாங்க. அப்படி அவங்க பிரிக்கிறாங்க. பிரிக்கும்போது 100 பேர் எலிஜிபிள் கேண்டிடேட் வராங்க, மிச்சவங்களாம் நான் எலிஜிபிள் கேண்டிடேட். இந்த 100 எலிஜிபிள் கேண்டிடேட்டில் இவங்க இன்டர்வியூக்கு கால் பண்ணுறாங்க. இவங்க இன்டர்வியூக்கு வந்துடுறாங்க. இன்டர்வியூ ஆரம்பித்த உடனே அவங்கள பெரிய அசம்பிள் ஹாலில் உட்கார வச்சுட்டு அந்த சேர்மன் பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா, அன்புள்ள நண்பர்களே, உங்களுடைய ஆர்வத்தை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். நானும் சின்ன வயசில் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நான் மேலே வந்திருக்கேன். அதனால் நீங்கள் இவ்வளோ ஆர்வத்தோடு வந்திருக்கிறத நான் பாராட்டுறேன். இப்போ உங்களுக்கு ஒரு வெள்ளை பேப்பர் கொடுப்பேன். இந்த வெள்ளை பேப்பரில் 3 சமாச்சாரம் மட்டும் நீங்கள் எழுதணும். ஒரு சமாச்சாரம் உனக்கு தெரிந்த வரிகள் 3. ரெண்டாவது, நீ வேலைக்கு வந்தேன்னா எதை முக்கியமாக நினைப்பேன், வேலைக்கு வந்தீங்கன்னா எதை முக்கியமாக நினைப்பேன், ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி, அந்த கேள்வியில் என்ன போட்டிருக்குன்னா, இதில் செலக்ட் ஆகி வர்றவங்க 3வது கேள்வியில் உங்களை மறைமுகமாக நாங்கள் கண்காணித்து அந்த செலக்ட் பண்ணி இந்த 3லையும் சேர்த்து டோட்டல் போட்டு செலக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறப்படி. அப்போ இவங்க கேள்வி 2 கேள்வி தான். 3வது கேள்வி, இவங்க செலக்ட் ஆகி வந்தோடனே அவங்கள அப்சர்வேஷனில் பார்த்து கண்காணிச்சுட்டு வரும். இதான் என்ன மேட்டர். இதில் எழுதுகிறாங்க. எழுதில் ஒரு அந்த வந்ததில் 10 பேர் மட்டும் செலக்ட் பண்ணுறாங்க. 10 பேர் அந்த சேல்ஸ் மேன் வேக்கன்சிக்கு 10 பேர் செலக்ட் பண்ணுறாங்க. 10 பேர் அந்த வெள்ளை பேப்பர் எழுதியிருக்காங்க. அது எம்டி கிட்ட போகுது. எம்டி கிட்ட போனோன்னா அவர் அதில் 3 பேரை செலக்ட் பண்ணுறாரு.
அந்த 3 பேருக்கு மட்டும் இன்டர்வியூ பண்ணி அவங்கள உட்கார வச்சுருக்காங்க. எங்கே? அந்த ரிசப்ஷன் ஹாலில் உட்கார வச்சுருக்காங்க. அவங்களுக்கு இன்டர்வியூ டைம் வந்து 10:45. ஆனால் நீங்கள் 10 வந்துடணும்னு போட்டிருக்காங்க. எல்லாம் 10 வந்துட்டாங்க. 10:45 ஆச்சு, 11 ஆச்சு, 11:15, 11:30 இவங்களை கூப்பிட்ற மாதிரி இல்லை. ரைட்டா? ஆனால் இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பையன் மட்டும் ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருந்தான். மிச்ச பசங்க கேட்குறேன், ஏன்ப்பா 3 பேர் தானே நம்ம செலக்ட் பண்ணுறாங்க, ஏன் ரொம்ப சோகமாக இருக்க, 3 பேரில் ஒருத்தர் கிடைக்குமில்ல அப்படின்னு அவன் சொல்கிறாங்க. இதுக்கு அவன், இல்லைப்பா நீங்கள் இல்லைப்பா கொடுப்பா அப்படிங்கிறான். அப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் ஆனோன்னே அப்படியே மெதுவாக எந்திரிச்சு நடக்கிறான். நடந்தோடனே இவங்க உள்ளே நுழையும் போது காலணிகளை கழட்டி வைத்து வரவும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இவங்க காலணியெல்லாம் கசாமசான்னு கழட்டி இவன் என்ன பண்ணுறான், போகிறான். பார்த்தா அந்த காலனியில் நீட்டாக ஒன்றா அதை எடுத்து அடுக்கிறான். ஒன்று. ரெண்டாவது, அங்கே 2-3 நியூஸ் பேப்பர் கிடக்குது ஒவ்வொரு இடத்துல எடுத்து, அந்த நியூஸ் பேப்பரில் எடுத்து அடுக்கிறான். நாலாவது, அங்கே 2-3 சேர்ஸ் வந்து மாறி மாறி போட்டு வச்சுருக்காங்க, அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறான். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணிட்டு வந்து உட்காடுறான். இது வந்து நேச்சுரலாக நடக்குது, அவ்வளோதான். அப்புறம் முடிச்சு ஒவ்வொருத்தரை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோன்னா ஃபஸ்ட்டு பையன், அவன் வந்து உனக்கு பிடித்த வரிகள் என்ன அப்படின்னு சொன்னால், இனிமையான வாழ்க்கை, நல்ல மனைவி, நல்ல வீடு, அந்த மாதிரி இதில் எழுதியிருக்கான். அப்புறம் 1 ஆச்சு. அப்புறம் 2வது கேள்வியும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. உடனே அவங்க என்ன பண்ணுறாரு, தம்பி வி வில் இன்ஃபார்ம் யூ அப்படின்னு அனுப்பிச்சிட்றாங்க. 2வது பையன் வரான். 2வது பையன் வந்தோடனே உனக்கு பிடிச்ச இது அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு பிடிச்ச அமைதியான வாழ்க்கை, நல்ல முதலாளி, அந்த மாதிரி எழுதியிருக்கான். 3வது இந்த பையன், இவன் வரும்போது என்ன எழுதியிருக்கான்னா, முகத்தில் சிரிப்பு, தொழிலில் பணிவு, முகத்தில் சிரிப்பு, தொழிலில் பணிவு. 3வது என்ன எழுதியிருக்கான்னா, முன்னேற்றத்திற்கு உண்டான வழிகளை பற்றி சிந்தித்தல், அப்படி மேலே எழுதியிருக்கான். 2-3 எழுதியிருக்கான். எழுதினோடனே அவருக்கு பார்த்தோன்னே நீட்டாக டிக் அடித்து செலக்ட் பண்ணிடுறாரு. செலக்ட் பண்ணிட்டு அந்த 3 பேரையும் ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாரு. இவர் எம்டி வரார். எம்டி வந்தோடனே அந்த ஃபஸ்ட்டு செகண்டை வந்து சொல்கிறாரு, தம்பி நீங்கள் எழுதுனதெல்லாம் ரைட்டு, எல்லாம் நல்ல வீடு வேணும், நல்ல வாழ்க்கை வேணும்னு எழுதியிருக்கீங்க, ரொம்ப நல்லது தான். ஆனால் இந்த 3வது தம்பி மட்டும் என்ன எழுதியிருக்கான்னா, தொழிலில் பணிவுன்னு எழுதியிருக்கான். நீங்கள் சேல்ஸ்மேனாக இருக்கிறதுக்கு முக்கியமான தேவை தொழிலில் பணிவு. அது வந்து தேவை. அது வந்து அந்த பையன் முக்கியமாக குறிச்சிருக்கான். அதனால் நான் அந்த பையனை செலக்ட் பண்ணிடுறேன். ஆனால் உங்களையும் செலக்ட் பண்ணுறேன். இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த தம்பியோடு சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணி நீங்கள் 3 பேரும் இந்த கம்பெனியோட டெவலப்மெண்ட்டுக்கு முன்னாலே போடுங்க, உங்களுக்கு சேலரி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, போய் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. இதில் என்ன சஸ்பென்ஸ் கடைசியிலன்னு சொன்னால், அந்த 2 பேரையும் அவர் அனுப்பிச்சிடுவார், அந்த ஒரு பையனை மட்டும் செலக்ட் பண்ணிடுவார்னு நீங்களாம் நினச்சிங்க. ஆனால் நான் அப்படி நினைக்கல. 3 பேரையும் அவர் செலக்ட் பண்ணுவாருங்கிறது தான் இந்த கதையினுடைய சஸ்பென்ஸ். ஆக நண்பர்களே, தொழிலில் பணிவு அப்படிங்கிறது வந்து நீங்களும் கற்றுக்கங்க, கண்டிப்பாக வேணும். இன்றைக்கி ஒரு சின்ன சம்பவம் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள. ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம். ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணி கொடுக்குறோம். அதை ரிசீவ் பண்ணுற இடத்துல ஒரு மேடம் இருக்காங்க. அந்த மேடம் வந்து அந்த நான் கொடுக்குற அப்ளிகேஷனை இடது கையில் வாங்குறாங்க. நம்ம கொடுக்குற அப்ளிகேஷனை இடது கையில் இப்படி வாங்குறாங்க, இப்படி பார்க்குறாங்க, பார்த்துட்டு இப்படி மேஜை மேலே போடுறாங்க. ரைட்டா? 2வது நான் கேட்குறேன், அம்மா என்னம்மா இப்படி போடுறீங்களேன்னு கேட்குறேன். அதுக்கு அந்த அம்மா கேட்குது, என்ன காலங்கத்தில் தகராறுக்கு வரீங்களான்னு கேட்குது. ஆச்சுங்களா? நான் சொன்னேன், இல்லைம்மா என்ன ஏன் போட்டீங்கிறதுக்கு காரணம் சொல்லுங்கள், ஏன் இந்த பேப்பர் இப்படி போட்டீங்க காரணம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன். எங்களுக்கெல்லாம் வேலை நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. அந்த வேலையை செய்கிறது தாம்மா இங்கே வந்திருக்கீங்க, உங்களை செலக்ட் பண்ணதே அந்த வேலையை செலக்ட் செய்கிறது தான் வந்திருக்கீங்க, இப்படி தூக்கி போட்டால் நல்லா இல்லை, நாங்கள்லாம் சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி இப்படி கடைசியில் அந்த பொண்ணு வந்து மன்னிப்பெல்லாம் கேட்டுச்சுன்னு வச்சுங்க. ஆனால் அங்கே என்ன இல்லை, தொழிலில் பணிவு இல்லை. அதே இதை எப்படி பண்ணிக்கலாம், ஐயா உங்கள் இதில் உங்கள் அப்ளிகேஷனில் ஏதோ தவறு இருக்க மாதிரி தெரியுது, அது என்னன்னு சொல்லி நான் பார்த்துட்டு உங்களை கூப்பிட்றேன், உட்காருங்க அப்படின்னு நான் உட்கார்ந்துருப்பேன்.
இதை அப்படியே தூக்கி போட்டு என்னை பார்த்த உடனே சொல்லுது இதில் வந்து அப்ளிகேஷனில் தவறு இருக்குன்னா என்ன தவறுன்னு சொல்லணும். இல்லை நான் முன்னால் சொன்னேன் அப்படி தவறு இருக்குங்கய்யா திருத்திட்டு வாங்கன்னா முடியும். தூக்கி இப்படி போயிட்டு அப்புறம் வாங்க அங்கே போய் உட்காருங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ வழக்கமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காட்சி. இந்த காட்சியெல்லாம் மாறினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இதோட நான் என்னுடைய இதை முடிச்சுக்கிறேன். அன்புள்ள சொந்தங்களே, நீங்கள் இதை லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் நான் வந்து கோல்டன் வாய்ஸில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.